பாவிகள் பரிசுத்தம் காண வந்த இயேசுவே, பாவிகள் பரிசுத்தம் காண வந்த இயேசுவே, பாடுகள் வேதனைகள் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, என் பாடுகள் வேதனைகள் ஏற்றுக்கொண்ட இயேசுவே, ஆவியாத்மா சரீரம் சிந்தனை ஏற்றிக்கொள்ளும் இயேசுவே, என் ஆவியாத்மா சரீரம் சிந்தனை ஏற்றிக்கொள்ளும் இயேசுவே, இயேசுவே என் ஜீவனே ராஜனே, இயேசுவே என் ஜீவனே ராஜனே, வானம் பூமி மாறினும் வார்த்தை என்றும் மாறுமோ, வானம் பூமி மாறினும் வார்த்தை என்றும் மாறுமோ, இயேசுவே என் ஜீவனே ராஜனே, இயேசுவே என் ஜீவனே ராஜனே. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 14 முதல் 24 வரை. தியானத்திற்கான தலைப்பு குற்றமற்றவன். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. 1 தெசலோனிக்கேயர் 5:23. ஒரு வாலிபன் ஒரு வேலைக்கான நேர்முக பரீட்சைக்கு சென்றிருந்தான். நேர்முக பரீட்சை நடத்திய மேலதிகாரி, தம்பி, உன்னை குறித்தும் உன் நன்னடத்தையை குறித்தும் நான் யாரிடம் விசாரிக்கலாம் என்று கேட்க, உடனே அந்த வாலிபன், ஐயா, நீங்கள் என்னுடைய ஆலய போதகரிடம் என்னை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறினான். உடனே மேலதிகாரி சிரித்து கொண்டு, தம்பி, வாரத்தில் ஒரு நாள், அதுவும் சில மணி நேரம் உன்னை பார்க்கும் ஒருவரிடம் உன் நன்னடத்தையை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று கூறுகிறாயே, வாரத்தில் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து கொண்டிருக்கும் ஒருவரிடம் உன் நன்னடத்தையை பற்றி கேட்டால் அவர் என்ன கூறுவார் என்பதையே நான் அறிய விரும்புகிறேன் என்று கூறினாராம். தேவனுடைய பார்வையில் உத்தமமான வாழ்க்கையுடைய மனிதனே உண்மையில் பாக்கியவான். அவனே உண்மையில் ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதன். இந்த உத்தமம் என்பதுதான் என்ன? குற்றம் சாட்டப்படாத வாழ்வு, தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற வாழ்வு. ஆனால் இன்றைக்கு உத்தமம் என்பது வாரத்தில் ஒரு நாள் அல்லது அவ்வப்போது காணப்படும் ஒன்றாக மாறிவிட்டது. அநேகருடைய உத்தமத்தை வாரத்தில் ஒரு நாள் ஆலய ஆராதனையில் மட்டுமே பார்க்க முடியும். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் வாரத்தின் 7 நாட்களும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. உலகத்தில் பலரால் அதிகமாய் மதிக்கப்பட்ட காலம் சென்ற அன்னை தெரசாவிடம் நீங்கள் ஒரு பாவமும் செய்ததில்லையா என்று ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டபோது, அதற்கு அவர், கடவுள் என்னை பாவமே செய்யாத பரிசுத்த வாழ்க்கைக்கு அல்ல, மாறாக அவருக்கு முன் ஒரு உண்மையும் உத்தமமான வாழ்க்கை வாழவே அழைத்திருக்கிறார் என்று பதில் அளித்தாராம். ஆம், உண்மையில் உத்தமமான வாழ்க்கை என்பது பாவமே செய்யாத சின்லெஸ் வாழ்க்கை அல்ல. அது குற்றமில்லாத பிளேம்லெஸ் துப்புரவான வாழ்க்கையாகும். ஆம், இந்த பாவ உலகத்திலே நாம் ஒரு பாவமே இல்லாத பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது கடினமான காரியமே. ஆனால் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய கிருபையை சார்ந்து துப்புரவான ஒரு வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை அதற்காக அழைத்தவர் அதற்குரிய சகலத்தையும் பலத்தையும் அருளுகிறார். இதை உணர்ந்தவர்களாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்பட நம்மை அர்ப்பணிப்போமாக. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சங்கீதம் 84:11. ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு முன்பாக உத்தமமான வாழ்க்கை வாழ எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் நடந்து குற்றமில்லாததாயும் துப்புரவானவர்களாயும் காணப்பட எங்களுக்கு தயை செய்தருளும். ஆமேன்.